கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த கார்த்தி சிறை கைதிக்குள் சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார். மாரியப்பன், விவரங்கள் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணவேணி நேற்று முன்தினம் சிறுமியுடன் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நேற்று அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் அருகில் இருந்த ஒரு வீட்டில் இருந்த அந்த சிறுமி அருகில் வீட்டில் இருந்த மோகன்ராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இருவரும் குறிப்பாக மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கார்த்தி போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற போது இடரை விழுந்து வலது மற்றும் வலது காலில் அடிபட்டு எலும்புரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நேற்று தினம் ஒரு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம், அதாவது நேற்று பொதுப்பிரிவில், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கார்த்திக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மாவட்டத்து போடப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அவர் சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கார். கை கால்கள் உடைந்த நிலையில் மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கார்த்தி தற்போது சிறை கைதிகள் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த போலீசார் பாதுகாப்பு போலீசார் பாதுகாப்பு துப்பாக்கியான போலீசார் பாதுகாப்பு பணிகள் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக கார்த்திக் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் நீதிபதி நேரில் சென்று விசாரணை நடத்தி நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதே போன்று மோகன்ராஜுக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்தப்பட்டு சொன்ன நிலையில் நாளைய தினம் இவர்களுக்கு, அதாவது மோகன்ராஜ் மற்றும் கார்த்தியை விசாரிப்பதற்காக போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி. கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த கொடூரன் கார்த்தி சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.